எழில் சுடர் சீரியல்ல இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. உடம்பு முடியல. ரொம்ப கஷ்டமா தான் ஒவ்வொரு வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். எபிசோட் இப்போ தான் வந்துச்சு. பார்க்குற எல்லாரும் வந்து லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். நம்ம எழில்ட்ட வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சுடர் அந்த இடத்துல செம காமெடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து, "நீ எதுக்கு இவ்வளோ பாட்டமா இருக்கிற? பார்த்தியா? எல்லாமே வந்து அதிகமாகிக்கிட்டே போயிட்டு இருக்கு." அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் ஆகுறத எல்லாத்தையும் பார்க்குறாங்க. நான் தான் சரியில்லன்னு தானே சார் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, எழிலுக்கு வந்து குடிக்க வந்து ஒரு பால் வந்து குடுத்துருக்காங்க போல இருக்கு. இத வந்து சுடர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க பால. ஒருவேளை பால் குடிச்சா சரியாகும் போல இருக்கு. சரி நம்மளே கேட்டு பார்ப்போம்னு சொல்லி, "இந்தா சுடர் பால வந்து குடிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் நைட்டு வந்து ஏற்பாடு பண்ண மாரி கனவு வந்துச்சுல்ல, அது வந்து ஞாபகம் வந்துச்சு. இங்கேருந்து தப்பிச்சா போதும்ன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வந்து அங்கேருந்து தப்பிக்கிற மாரி காட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம சுடரு. மனோகரி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கூட்டிட்டு வராங்க. "பசங்களா, உங்களுக்கு புடிச்ச மாரி ஏகப்பட்ட டிஷ் வந்து சாப்பிடலாம். பர்கரா, பீட்சாவா?" அப்படின்னு கேட்கும்போது, எல்லாரும் வந்து சிக்கன் பீட்சாங்கிற மாரி ஆர்டர் பண்றாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம மனோகரிக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்து வருது. ஃபோன் பேசுறதுக்காக குடுகுடுன்னு தள்ளி நின்னு பேசுறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம குட்டி பசங்கள்லாம் ஒரு தந்திரமான முறையில திட்டம் போடுறாங்க. மனோகரிக்க வந்து நம்ம அம்மாவா ஏத்துக்கணுமா, அதனால தான் ஐஸ் வச்சுட்டு இருக்காங்க. கல்யாணம் மட்டும் நடந்துருச்சு, அவ்வளோதான். நம்மள வீட்லயே வந்து தங்க விட மாட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கவின் வந்து சொல்றாங்க, "நம்ம இங்கேருந்து ஒளிஞ்சுக்கலாம். மனோகரிய வந்து கன்னா பின்னான்னு அப்பா வந்து திட்டுவாங்க. நீ ஜஸ்ட் வந்து ஒரு நாள் கூட என் பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற. அவங்களுக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. நீ எல்லாம் என் லைஃப் லாங் வந்து என் கூடலாம் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு நம்ம கன்னா பின்னான்னு திட்ட வச்சுருவோம். அதுக்கு நம்ம ஒளிஞ்சுக்கணும்னு" சொல்லிட்டு 4 பசங்களும் வந்து கீழ குடுகுடுன்னு வந்து ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து, "டேய்! இந்த இடத்துக்கு பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குடான்னு" சொல்லி அபி வந்து பேசும்போது, கவின் வந்து சொல்றாங்க, "நம்ம இங்க ஒளிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் எல்லாமே வந்து கரெக்ட்டா வந்து நடக்கும். நம்ம திட்டம்லாம். அப்பதான் அப்பா வந்து மனோகரிய வந்து திட்டுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போங்கிற" மாரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. சுடரும் வந்து ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க. ஃபோன் பேசி முடிச்ச மனோகரி வந்து குடுகுடுன்னு வந்து பார்க்குறாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு. வந்து பார்த்தா, அங்க நம்ப குட்டி பசங்கள எங்கேயும் காணோம். அங்க இருக்கிறவங்கள்ட்டலாம் விசாரிக்கிறாங்க. பார்த்தா எதுவுமே இல்ல. அச்சச்சோ! லைட்டாவது இருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி காவியா வந்து அவசரப்பட்டு லைட்ட வந்து போட்டாங்க. அப்போன்னு பார்த்து சுத்தி வந்து என்னமோ மாரி ஆயிடுச்சு போல இருக்கு அந்த இடத்துல. ஒரு பக்கம் காப்பாத்துங்க, காப்பாத்துங்கங்கிற மாரி குழந்தைங்களோட சத்தம் வந்து கேட்குது. கேட்டோனே மனோகரிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே புகை புகையா வந்துட்டு இருக்கு. இப்ப எப்படி அந்த இடத்துக்கு வந்து ரீச் பண்றது? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. யாராவது போங்களேன், போங்களேன்னு சொல்லும்போது, "மேடம் என்னாலலாம் போலாம் முடியாது மேடம்" அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ஜகா வாங்கி பேசுறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம அஞ்சலி பாப்பா வந்து பிரில்லியன்ட்டா வந்து ஃபோன் பண்றாங்க. நம்ப சுடருக்கு. ஃபோன் பண்ணோனே, "நாங்க இது மாரி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம்" அப்படின்னு சொல்லும்போது, "எந்த இடம்? எந்த லொக்கேஷன்? நான் இப்ப அனுப்பிச்சு வைக்கிறேன்னு" சொன்னோனே, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. உடனே ஒரு பக்கம் வந்து மனோகரி வந்து எழிலுக்கு வந்து ஃபோன் அடிச்சு நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க. உடனே அவங்களும் வேக வேகமா வந்துட்டு இருக்காங்க. இப்ப எப்படி நம்ம வந்து காப்பாத்துறதுன்னு தெரியலங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, சுடர் வந்துடுறாங்க அந்த இடத்துல. வந்தோனே ஒரு ஜமக்காலம் எடுக்குறாங்க. ஜமக்காலத்த தண்ணீல வந்து முக்கு முக்குன்னு முக்கிட்டு, அப்படியே அத மேல ஃபுல்லா கவர் பண்ணிட்டு, அப்படியே வந்துடுறாங்க. குழந்தைங்க இருக்கிற இடத்துக்கு வந்தோனே, குழந்தைங்க பின்பக்கமா இருந்ததுனால, யாரு காப்பாத்துறான்னு குழந்தைங்களுக்கு சுத்தமா தெரியல. அப்படியே ஜமக்காலத்த அவங்க மேல கவர் பண்ணிட்டு, அவங்க எந்த பாதையில வந்தாங்களோ, அதே பாதையில வந்து பசங்கள கூட்டிட்டு அப்படியே வந்துடுறாங்க. இதான் சரியான சந்தர்ப்பம். குழந்தைங்களுக்கும் யார் காப்பாத்துனாங்கன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த சந்தர்ப்பத்த நம்ம தான் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி, மனோகரி வந்து அப்படியே வந்து பசங்கள வந்து கொஞ்சம் நைஸா வந்து தள்ளிட்டு வந்தோனே, எள்ளி வந்துடுறாங்க. அவங்க மேல வந்து கரியெல்லாம் வந்து அப்பிக்கிறாங்க. மனோகரி செம காமெடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒண்ணு அதுக்கப்புறம் தான் ஜெபகாலம் வந்து குழந்தைங்க மேல விரிச்சத அப்படியே எடுத்து வைக்கிறாங்க. இத பார்க்குறாங்க எழிலேருந்து எல்லாரும். "மனோகரி என்னம்மா? உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என்னோட சந்தோஷம், நிம்மதி எல்லாமே பசங்க தான். அப்படி இருக்கும்போது, நீ பசங்களையே வந்து மீட்டு குடுத்துட்டு வந்துட்டேங்கிற" மாரி தான் அதட்டி மாசா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல எழில். அப்பன்னு பார்த்து பசங்கள வந்து கூட்டிட்டு வந்தோனே, இப்ப பசங்களோட மனசுல நான் இடம் பிடிச்சேனா இல்லையான்னு தெரியல. ஆனா எழில் எப்படி இருந்தாலும் கல்யாணத்த வந்து நிப்பாட்ட மாட்டான்னு தெளிவா தெரிஞ்சுச்சுங்கிற மாரி தான் யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் சுடர் வந்து பேசுறாங்க குழந்தைங்ககிட்ட கத்தி, "என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்கலாம் ஏதாவது பிளான் பண்ணீங்கன்னா, ஒரு விஷயத்த சரியா செஞ்சீங்களா? உங்களுக்கு மனோகரிய வந்து பிடிக்கல. அப்படி இருக்கும்போது, இந்த கல்யாணத்த நிப்பாட்டிறலாம்." இது எல்லாத்தையும் வந்து செல்வியும், நம்ம மனோகரியும் வாசல்ல உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து பேசுறாங்க நம்ம சுடர். "கல்யாணத்த நிப்பாட்ட முடியும்னா, நிப்பாட்ட முடியும். என்னால முடியும். எனக்கு ஐடியா இருக்கு. ஆனா நீங்க இப்படியெல்லாம் பாட்ட வைக்காதீங்க." அப்படின்னு சொல்லி அதிரடியா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. "என்ன சொல்றீங்க? சுத்தமா எனக்கு புரியலங்கிற" மாரி தான் உச்சக்கட்ட கோவத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ப சுடர் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. இத கேட்டோனே வந்து மனோகரி வந்து கடுப்பாயிட்டாங்க. "பார்த்தீங்களா, குட்டீஸும் சுடரும் சேர்ந்து தான் இந்த கல்யாணத்த வந்து நிப்பாட்ட போறாங்களாம். உங்கள டம்மி ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த கல்யாணத்த சுடரால நிப்பாட்ட முடியும். ஆனா குட்டீஸ் வந்து திட்டம் போட்டா கூட நம்ப வந்து ஏதாவது தவிடுபடியே ஆக்கலாம். ஆனா சுடர் வந்து ரொம்ப பிரில்லியன்ட்டா வந்து யோசிப்பா. நீங்க என்ன பண்ண போறீங்கங்கிற" மாரி செல்வி வந்து மனோகரி கிட்ட வந்து பேசினோனே, "பரவால்ல பார்த்துக்கலாங்கிற" மாரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க.
நீ எப்படி அந்த கல்யாணத்த நிப்பாட்டுவேன்னு கடைசி வரைக்கும் எங்கள்கிட்ட சொல்லவே இல்லைனா எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? நம்பிக்கை வந்தால் தானே நீ போகிற பாதை கரெக்டுன்னு தெரியும். எனக்கு க்ளூ இருக்குது, எப்படி நிப்பாட்டணும்னு ஐடியாவும் இருக்குது. அதுபடி நான் கண்டிப்பாக நிப்பாட்டிடுவேன். உங்களை பொறுத்தளவு மனோகரி கண்டிப்பாக உங்கள் அம்மாவா ஆக மாட்டா. அதுக்கு மட்டும் நான் வாக்குறுதி கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வரப்ப, ஏய் நில்றீங்கிற மாதிரி ஒரு 10 அடி தூரம் வந்து நிற்கிறாங்க. நம்ம மனோகரி அங்கே பக்கம் நின்றுட்டு கூப்பிட்றாங்க. என்ன மேடம் கூப்பிட்டீங்க? என்னது மேடமா? ஆள் இருக்கிறப்ப மேடம்ங்கிறது, ஆள் இல்லாதப்ப இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டணுன்னு குட்டி பசங்களோட வந்து தந்திரமான முறையில் திட்டம் போட்டுட்ருக்கியா? ஒட்டி கேட்டிங்களா மேடம்? சரி விடுங்க, இனிமேட்டு மேடம்னு கூப்பிட்றது கரெக்டாக வராது. ஆமாம் மனோகரி, இந்த வீட்டுக்கு நீ மருமகளாக ஆக முடியாது. நீ எப்படி இருந்தாலும் தில்லுமுள்ளெல்லாம் செஞ்சு தான் எழிலோட மனசில் வந்து வந்திருக்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி அந்த ஹோட்டலில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியாங்கிற மாதிரி பேசுகிறாங்க. குழந்தைங்களுக்கு தான் அவனை சுத்தமாக பிடிக்கவே இல்லைல்ல. நீ குழந்தைங்களோட எப்படி வந்து மிங்கிள் ஆவ? அதுக்கப்புறம் எழிலோட வாழ்க்கையில் வரணும். இதெல்லாம் உன்னால் முடியாது. ஏய் அதெல்லாம் ஏன் பிரச்சனை? எனக்கும் எழில் லவ் அன்பு பாசம் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் உனக்கு தெரியுமாங்கிற மாதிரி கடுப்பில் வந்து கேட்குறாங்க. மேடம் நீங்கள் ஒரு விஷயத்த வந்து ஒத்துக்கணும். சுடர்னு ஒருத்தி இருக்கா. அவள் எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடுவா. என்னடி நேருக்கு நேராக மோதலான்னு பார்த்துட்டியா? மேடம் நான் சவாலே விட்டுட்டேன். உங்களால் தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் இந்த கல்யாணம் உங்களுக்கு நடக்கவே நடக்காது. நான் தடுக்க தான் போகிறேங்கிற மாதிரி சுடர் வந்து மாஸ் பண்ணுறாங்க. அதையும் தான் பார்க்குறேன்னு சொல்லி வில்லி மனோகரி வந்து பதிலுக்கு வந்து சவால் விடுற மாதிரி காட்டுறாங்க.